ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஏலகிரியில் எங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அண்ட் அதோட டீட்டெயில் ப்ளஸ் அதோட வில்லா டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது என்ட்ரையர் வில்லா நமக்கு. ஸோ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இஃபோரியா அப்படின்னு ஒரு வில்லாவில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் சுற்றி எல்லாமே பார்க்கு, அப்புறம் வந்து செல்ஃபி பாண்டா எல்லாமே பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஆனதுமே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா, நம்ம வந்து இதை வந்து கார் பார்க்கிங் ஏரியா, ப்ளே ஏரியா எல்லாமே வச்சுக்கலாம். அண்ட் 2 சைடுமே பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரியாக நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். கிராஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் ஃபஸ்ட் நம்ம என்ட்ரு ஆனதுமே பார்த்திங்கன்னா சீட்டு காரை அது என்னது சீட்டு இருக்குது. ஓகேவா, சிட்டிங் ஏரியா ஓகேவா, சிட்டிங் ஏரியா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சிட்டிங் ஏரியா வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்து நம்ம வந்து டீ காஃபி எல்லாமே குடிக்கலாம். பட் நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு கரெக்டாக நாங்கள் பிளான் பண்ணி எல்லாமே வந்ததுனால எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின்னாடியெல்லாம் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்படி சொல்கிறது, எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இங்கே பின்னாடியுமே நம்மளுக்கு ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. பட் நாங்கள் வந்து இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் நம்ம வந்து கரெக்டாக பிளான் போட்டு வந்தோமா. ஸோ அந்த பிளானிங் தான் நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரி செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே அடுத்த நம்மளோட இது இருக்கும். இங்கேருந்து இதான் என்னோடய ரூம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டெயின் அண்ட் எல்லாமே க்ரீன் ஏரியா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நல்ல குட்டி குட்டியாக அழகான செடிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பெட்ரூம், அப்புறம் வந்து ஹால் அண்ட் கிச்சனில் வந்து நம்மளுக்கு தேவையான ஐட்டங்கள் ஓகேவா, நம்மளுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற தேவையான ஐட்டங்கள் எல்லாமே வச்சு தான் இருக்குது. ப்ளஸ் குக்குமே நம்மளுக்கு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கேட்குறதுலாம் அழகாகவே செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து பேக்லேருந்து அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து வாக்கிங்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான இதாக இருக்கும். பக்கத்தில் அடுத்த ஒரு வில்லா இருக்கும், அவங்களோட வில்லா தான் ஓகேவா. ஸோ அவங்கக்கிட்ட 2 வில்லா அந்த மாதிரி இருக்குது. 2 to 3 இருக்குது, எனக்கு அது சரியாக தெரில. ஸோ நீங்கள் யாராவது ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ்க்கு போயாச்சு. ஸோ உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு அழகான ஹால் இருக்கும். நல்லா சோஃபா ஓகேவா, நல்லா உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி சோஃபா ப்ளஸ் நல்ல ஃபர்னிச் பண்ணியிருப்பாங்க. டிவி அண்ட் ஒய்ஃபை வந்து எப்படி சொல்கிறது 24/7 நமக்கு ஒய்ஃபை இருக்கும். ஸோ ஒய்ஃபை இருக்குதுன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே என்ன வேணும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நல்லாவே அழகாக அங்கே ஃபர்னிச்சர்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, நல்லா லுக்காக இருந்துச்சு. சோஃபாவில் தான் முக்கால்வாசி நாங்களாம் உட்காந்துருப்போம். அண்ட் அப்படியே நம்ம வந்து ஹால்லேருந்து இப்படி வந்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு டைனிங் ஏரியா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் இருக்கும். ஸோ டைனிங் ஏரியாவில் வந்து இங்கே நல்லா ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும். நம்ம எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கிளாஸஸ் அந்த மாதிரிலாம். அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது குட்டியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைனிங் டேபிள் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு வர மாதிரி நல்ல டைனிங் டேபிள் அங்கே தான். அப்புறம் அழகான ஒரு செட்டப் ஏரியா இருக்கும், க்யூட்டாக இருக்கும். அதில் தான் அதிகமாக உட்காருவோம். அங்கேருந்து நம்ம ஜன்னல் ஓப்பன் பண்ணி கூட இந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சொன்னேன்ல ஒரு க்யூட்டான குட்டி கிச்சன். அதில் வந்து நம்மளுக்கு வந்து மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நம்மளோட ப்யூரிஃபை இருக்குது, தண்ணி 24 hours நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கரண்ட் அடுப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும். ஸோ நமக்கு வந்து அதெல்லாம் பாப்பா வச்சுருக்கிறதுனால நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்து. ஸோ கீழே வந்து ஒரு ரூம். ஸோ வாங்க கீழே உள்ள ரூம் போகலாம். கீழே வந்து ஹஸ்பண்ட் ஆக்குபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கெலாம் அழகாக வார்ட்ரோப் கொடுத்து சூப்பராக இருக்கும்
ஓகேவா. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பெட்டுமே நல்லாயிருக்கும். சில பெட்லாம் சும்மா அப்படி இப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இதுலேயுமே நல்லா நிறைய எப்படின்னா வுட் ஃபர்னிச் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா மாடிக்கேறிலாம். ஸோ மாடியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, மாடிக்கேறினா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் ப்ளஸ் ஒரு டெரஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறது அந்த டெரஸ்க்குள்ளே தான். ஸோ இது வந்து ஒரு குட்டி டெரஸ். இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற எப்படி சொல்கிறது, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹவுஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் பார்த்திங்கன்னா நல்லா அங்கே மவுண்டெயின்லாம் சூப்பராகவே தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து நைட் தான் ஷூட் எடுத்தோம். ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள ரூம் தான். இதுதான் என்னோடய ரூம். நானும் பாப்பா ஸ்டே பண்ணியிருக்கோம். செமையாக இருக்கும் இந்த ரூம். அண்ட் இதுலேயுமே ஒரு பால்கனி இருக்கும். ஓகேவா. 2 மேலே இருக்க 2 ரூம்லேயுமே ஒரு பால்கனி இருக்கும். அண்ட் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங், ஒரு அழகான மிரர், அப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அழகான எப்படி சொல்கிறது வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்யூட் கம்ஃபர்டபுளான பாத்ரூம் ப்ளஸ் அங்கே பாத்ரூமுக்கு தேவையான ஷவர், ஷாம்பூ அண்ட் பாடி வாஷ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட வியூ செம்மையாக இருக்கும். நான் அதெல்லாம் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இது ஒன் ஆஃப் த செகண்ட் ரூம். அண்ட் இந்த செகண்ட் ரூமே செம்மையாக இருக்கும். நல்லா மிரர்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். அண்ட் எல்லாமே ஏசி. ஓகேவா. ஏர் கண்டிஷனரும் தான் இருக்கும். அண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல என்ட்ரன்ஸ். ஸோ அது வந்து அதாவது இங்கே என்ட்ரன்ஸுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கில். ஸோ வந்து மார்னிங் எப்படி இருந்துச்சு, இது வந்து நைட் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நைட் வியூ நல்லா லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ எனக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஒர்த் ஸ்டே தான் சொல்வேன். கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் வித் இது. ஸோ அவங்க டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறாங்க. அண்டு கேர்டேக்கர் இருக்காங்க நமக்கு எதுனாலும் இது பண்ணுறது, கைட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எங்கெங்கே போகலான்னு ஒரு ஐடியா கேட்டால் கூட அவங்க வந்து நம்மளுக்கு லொக்கேஷனோட அழகாகவே சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேலே வந்து 2 பால்கனி ப்ளஸ் ஒரு டெரஸ் மாதிரி குட்டியாக இருக்கும். ஓகேவா. அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இங்கே மவுண்டன் வியூ அண்ட் இங்கே க்ரீனரி அப்புறம் அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் மேபி இங்கே சீசன் டைமில் வந்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இங்கே சம்மர் டைமுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நைட் வந்து இந்த மாதிரி தான் நல்ல லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மார்னிங் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நைட்டு வந்து ஜஸ்ட் இங்கே லைட்டிங் மாதிரி வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஓகே. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். கார் வந்து நாங்கள் வந்து இங்கே விட்டுருப்போம். அங்கே சீட்டை சம்டைம்ஸ் அங்கேயும் விடுவோம். ஓகேவா. சீட்டு ஏரியா இருந்ததில்ல, அங்கே கூட நாங்கள் விட்டுருவோம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இதான் ஃபைனல் ஆஃப் வில்லா. ஸோ இதான் என் பெட்ரூம்லேருந்து பார்க்கும்போது என்னோடய வியூ. நான் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நான் சூஸ் பண்ண ரூம்லேருந்து என்னோடய வியூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நல்ல பெரிய மிரர். ஓகேவா. கிளாஸ், பெரிய கிளாஸில் அழகாக இருக்குது. அப்படி இங்கே க்ரீனரி ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக அங்கே மவுண்டெயின் எல்லாம் போட்டு செமையாக இருந்துச்சு. அப்படியே பெட்ரூம்லேருந்து இப்படி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஃபோட்டோக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதை மார்னிங் ஒரு 2 நாள் நான் 3 நாள் இருந்ததில் இந்த மார்னிங் இப்படி தான் போச்சு. அதை பார்த்துட்டு தான் எந்திக்கிறது. கொஞ்ச நேரம் அங்கே சீனரியெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்த வேலைக்கே போகிறது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ என்னோடய வில்லா வந்து இந்த வில்லா வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ யாராவது ஏலகிரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வில்லாவில் வந்து ஒரு ட்ரை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.